எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி மேக்ஸ் அகாடமிஸ் ஜிஎஸ் பிட்ஸ். இன்னைக்கு நம்ம ஜிஎஸ் பிட்ஸ்ல பேங்கிங் ஒம்பட்ஸ்மேன் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, பேங்கிங் ஒம்பட்ஸ்மேன் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்போம், பேங்க்கு போவோம். ஸோ சில பேருக்கு அதனால நிறைய இஷ்யூஸ் கூட வந்திருக்கும். இப்போ நம்ம டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணியிருப்போம், ஆனால் அங்கே ரிசீவ் ஆயிருக்காது, ஆனால் நமக்கு அமௌண்ட் டெபிட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்ல நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஒன்று நம்ம பேங்க்ல போய் நம்ம கான்டாக்ட் பண்ணுவோம். சப்போஸ் அங்கே நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகலை, நம்ம ப்ராப்ளம் ஆனால் ஜென்யூனான கம்ப்ளைண்ட் தான் அப்படின்னா நம்ம பேங்கிங் ஒம்பட்ஸ்மேன் கிட்ட போகலாம். ஸோ அதுதான் இஸ் அ பர்சன் ஹூ ரெக்டிஃபைஸ் த queries ரிலேட்டட் டு த பேங்கிங். சரி, ஓகே. இது எந்த ப்ரொவிஷன்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் எந்த வருஷம் இருக்கும்? 1949. அப்போ இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல செக்ஷன் 35A இதுக்கு கீழே தான் பேங்கிங் ஒம்பட்ஸ்மேன் அப்படிங்கிற சிஸ்டமை கொண்டு வந்திருப்பாங்க. எப்போனா 1995ல. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். First question, under which clause of banking ombudsman scheme is the banking ombudsman appointed by RBI? அப்போ பேங்கிங் ஒம்பட்ஸ்மேன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் 2006ல கம்ப்ளீட்டா வந்தாச்சு. அதுல எந்த கிளாஸ்ல ஆர்பிஐ பேங்கிங் ஒம்பட்ஸ்மேனை அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கிளாஸ்னா கிளாஸ் 8. ஸோ கிளாஸ் 8 பேங்கிங் ஒம்பட்ஸ்மேன் ஸ்கீம் ஆஃப் 2006 கிளாஸ் 8 நமக்கு ஆர்பிஐ என்ன பண்றாங்க? அப்பாயிண்ட்ஸ் பேங்கிங் ஒம்பட்ஸ்மேன். ஹீஸ் ஜஸ்ட் ஒரு பர்சன் தான். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இவங்க தான் நம்மளோட பேங்கிங் குவரிஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ண போறாங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The banking ombudsman charges dash fees for filing and resolving the customers complaints. நீங்க ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. நம்ம ஏதோ ஒரு இஷ்யூ, பேங்கிங் இஷ்யூங்கிறதுக்காக நம்ம போறோம். அதை சால்வ் பண்ணுங்கிறதுக்காக நம்ம கிட்டேயே 30 lakh 10 lakh 25 lakh சார்ஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆப்வியஸ்லி இட் இஸ் நோ ஃபீஸ். ஓகே, ஏன்னா நம்மளே ஒரு இஷ்யூவோட தான் போறோம். அந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ண வேண்டிய பொறுப்பு தான் இவங்களுக்கு இருக்கு. அதுக்கு ஃபீஸ்லாம் கலெக்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா தப்பு நம்ம பேர்லயே இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. An amendment was made in Banking Ombudsman Scheme 2006 on. ஸோ பேங்கிங் ஒம்பட்ஸ்மேன் ஸ்கீம் 2006ல எப்போ அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்க கொஞ்சம் நம்மளோட ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக் ஹிஸ்ட்ரியெல்லாம் அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய மேஜர் டெசிஷன் 2017ல தான் எடுத்திருப்பாங்க. சாரி, 2017 சொல்றேன் பாருங்க, ஜூலை 1 தான் எடுத்திருப்பாங்க. நிறைய மேஜர் டெசிஷன்ஸ். நம்ம ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் அது கூட இப்போதான் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்திருக்கும், ஜூலை 1 2017 தான். ஸோ நிறைய விஷயங்கள் அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் தெரியும், ஜூலை 1ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சரும் ஜூலை 1 தான். இயர் 2017. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். If someone is not satisfied with the decision of the banking ombudsman, then an option is provided to appeal to the appellate authority within a period of dash from the date of receipt of the award money. இப்போ பேங்கிங் ஒம்பட்ஸ்மேன்ட்ட போயிட்டீங்க, அவங்க இதுதான் ஓகே, உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா, இதுக்கு இந்த பேங்க் இவ்வளோ நஷ்ட ஈடு கொடுப்பாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த பேங்கிங் ஒம்பட்ஸ்மேனோட தீர்ப்பு, அவார்ட்னா என்ன, ஒன்றும் இல்லை, அந்த தீர்ப்பை தான் அவார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் யார்கிட்ட போகலாம்? அப்பீலேட் அத்தாரிட்டி கிட்ட போகலாம். ஆனால் எப்போக்குள்ளே போகணும் அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த அவார்ட் வந்துச்சுல, அதுல இருந்து 30 டேஸ்க்குள்ள நீங்க அப்பீலேட் அத்தாரிட்டி கிட்ட போயிடணும். ஓகேவா? ஸோ நீங்க அப்படி போறப்போ அதிகபட்சம் 20 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு நஷ்ட ஈடா தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நீங்க எவ்வளோ அமௌண்ட் லூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The banking ombudsman may award compensation not exceeding dash to the customer for mental agony and harassment.
இப்போ இந்த பேங்கிங் ஒம்புட்ஸ்மேன் வந்து இப்போ நீங்கள் ஒரு query ஒரு பிரச்சனையோட போறீங்க, அப்போ அவங்க எதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்கன்னா, கஸ்டமரோட டைம் எவ்வளோ வேஸ்ட் ஆயிருக்கு, பேங்கிங் கஸ்டமரோட டைம். அதுக்கப்புறம் இந்த ஒம்புட்ஸ்மேன் கிட்ட வர்றதுக்கு அவங்க எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ ஹராஸ்மெண்ட் மென்டல் ஹராஸ்மெண்ட் அதில் பெயின் அண்டர்கோ பண்ணியிருக்காங்க, மென்டல் ப்ரெஷர் இல்லை மென்டல் அகனி எவ்வளோ அண்டர்கோ பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு எந்த அமௌண்ட் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா அப் டு 1 lakh வரைக்கும் கொடுக்கலாம். அதுதான் கேட்டிருக்காங்க. அதிகபட்சம் இந்த பர்பஸ்க்காக எவ்வளோ நஷ்ட ஈடு பேங்கிங் ஒம்புட்ஸ்மேனால பெற்றுத்தர முடியும் அப்படின்னா இட் இஸ் 1 lakh. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following banks are covered by the banking ombudsman scheme? நம்ம நிறைய பேங்க்ஸ்க்கெல்லாம் போறோம்ல, அப்ப எந்தெந்த பேங்க்ஸ் எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸுக்கெல்லாம் போனா அதுல வர இஷ்யூவை நம்ம ஓம்புட்ஸ்மேன் மூலியமா தீர்த்துக்க முடியும் அப்படின்னா அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து ஸ்கெடியூல்டு கமர்ஷியல் பேங்க். இப்போ இந்த எஸ்பிஐ அதெல்லாமே எதுல வரும்னா ஸ்கெடியூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ்ல வரும். அடுத்து ரீஜனல் ரூரல் பேங்க். ஸோ ஆர்ஆர்பினா என்னது? ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். அதுக்கப்புறம் பிரைமரி கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். ஊர்லலாம் இருக்குல்ல பிரைமரி கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் வங்கின்னு சொல்லுவாங்க, கூட்டுறவு வங்கின்னு சொல்லுவாங்க, அதுதான் பிரைமரி கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ இதில் வந்து ஏபிசிடி கொடுத்துருக்காங்க. ஏ இருக்கு, ஸ்கெடியூல்டு பிரைமரி கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கு, ரூரல் ரெகுலேஷன் பேங்க்னே ஒன்று இல்லை, ரீஜனல் ரூரல் பேங்க்னு தான் ஒன்று இருக்கு, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி கிடையாது. ஸோ ஏபி மட்டும்தான். இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Under which clause of Banking Ombudsman Scheme 2006 all grounds of complaints are mentioned? இப்போ எந்தெந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் நம்ம வந்து ஒம்புட்ஸ்மேன் கிட்ட போகலாம் அப்படிங்கிறது எந்த கிளாஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கிளாஸ்னா கிளாஸ் 8ல இருக்கு. ஓகேவா? ஸோ இதே கிளாஸ் 8 கீழே தான் ஆர்பிஐ யாரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பேங்கிங் ஒம்புட்ஸ்மேனை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Appointment of banking ombudsman is done for a period of dash. அப்போ பேங்கிங் ஒம்புட்ஸ்மேன் இருக்காங்கல்ல, அவங்களோட டென்யூர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டென்யூர் எவ்வளோ? இட் இஸ் 3 years. ஓகே, ஸோ பேங்கிங் ஒம்புட்ஸ்மேன் அப்பாயிண்ட் பண்றது ஆர்பிஐ. எந்த கிளாஸ்? கிளாஸ் 8 ஆஃப் பேங்கிங் ஒம்புட்ஸ்மேன் ஸ்கீம் 2006. அப்போ வந்து அவங்க என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் கிளாஸ் 8ல தான் இருக்கும். அப்படி அப்பாயிண்ட் பண்ற பேங்கிங் ஒம்புட்ஸ்மேன் எவ்வளோ வருஷம் அந்த ஆஃபீஸ்ல இருப்பாங்கன்னா 3 years இருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து இழப்பீடு பெற்று தர முடியும் அப்படின்னும் அப் டு 20 lakh, அப்பீலேட்டர் தரஜல் 20 lakh வரைக்கும் பெற்று தர முடியும். அவங்க அண்டர்கோ பண்ண அந்த மென்டல் அகனிக்காக அதிகபட்சமா 1 lakh அது வந்து பெற்று தர முடியும். ஸோ இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்ததோட கன்சாலிடேஷன். எந்தெந்த பேங்க்ஸ் எல்லாம் வரலாம் அப்படின்னா ஸ்கெடியூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், பிரைமரி கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், கூட்டுறவு வங்கி, அதுக்கப்புறம் கமர்ஷியல் பேங்க்ஸ். இதுதான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. When banking ombudsman scheme came into force, when? பேங்கிங் ஒம்புட்ஸ்மேன் ஸ்கீம் எப்போ ஃபோர்ஸுக்கு வந்துச்சு? நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன்ல பார்த்தோம்ல, எந்த வருஷம்? 1995ல வந்துச்சு. ஓகே, இந்த எது கீழே, எந்த ஆக்ட் கீழே இந்த ஒம்புட்ஸ்மேன் ஸ்கீம் கிரியேட் பண்ணப்பட்டுச்சுன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். இப்போ நம்ம சொல்றப்போ உங்களுக்கு அப்படியே ஞாபகம் பதிகிற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ ஆப்ஷன் வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949, ஆர்பிஐ ஆக்ட் 1934 அப்படின்னு போட்டா நீங்க என்ன ஆயிடுவீங்க? கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ இதுதான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன செக்ஷன்னா 35A. அடுத்து 10th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following schemes are merged into a single scheme with the name Integrated Ombudsman Scheme? இந்த இன்டகிரேட்டட் ஒம்புட்ஸ்மேன் ஸ்கீம்ல எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இன்டகிரேட்டட் ஒம்புட்ஸ்மேன் ஸ்கீம். இன்டகிரேட்டட் இது கிடையாது. பேங்கிங் ஒம்புட்ஸ்மேன் ஸ்கீம், எஸ். அதுக்கப்புறம் ஒம்புட்ஸ்மேன் ஸ்கீம் ஃபார் நான் பேங்கிங்
Financial companies, yes. Ombudsman scheme for digital transactions, yes. ஸோ இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் இது எந்த வருஷம் வந்திருக்குன்னா 2019ல. அப்புறம் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி இது 2018ல. இது உங்க எல்லாருக்கும் தெரியும் எந்த வருஷம் 2006. ஸோ இது எல்லாமே மர்ஜ் ஆகி தான் இன்டகிரேட்டட் ஓம்புட்ஸ்மேன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு 2021ல ஒன் நேஷன் ஒன் ஓம்புட்ஸ்மேன் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்ன ஆன்சர்? BDE. இதுதான் ஆன்சர். இது இது இது. ஸோ இதுதான் ஆல் அபவுட் பேங்கிங் ஓம்புட்ஸ்மேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து GS Tips மீட் பண்ணலாம். தேங்க்யூ.